மக்களே 238வது எபிசோட்ல பேரலாம். எபிசோட்ல யாரை கட்டுறாங்கன்னா ஐஸ்பர்க் தான் காட்டுறாங்க. டேய் அன்னைக்கு ராத்திரி என்ன நினைச்சேனே தெரியலடா. ஃப்ரண்ட் சைடுல 2 தடவையும் பேக் சைடுல 3 தடவையும் சுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்கி பாலி வேற டென்ஷன்ல போயிட்டான். அடுத்த சீன் எதை காட்டுறாங்கன்னா ஃப்ராங்கி தான் காட்டுறாங்க. அவன் இடத்த வர அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அவன் ஒரு படையை கூட்டு வந்து அடிக்கிறான்னு பார்த்தா சோலோஸ வந்து டான்ஸ் ஆடி நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் முகிவரா எங்கடா இருக்க, உன் கதையை முடிக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு நிக்கிறான். லூஃபி கீழ இருந்து பாக்குறான். இவன் யாரா மேல இருந்து கத்துறான்னு சொல்லிட்டு. யார் இந்த கோமாளி, இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான் ஒரு பக்கம். டேய் இவன் தான் பிராங்கின்னு நினைக்கேன்டா. இவனை தாண்டா மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாமி சொல்றான். பிராங்கியா இவன் தானடா உசப்பா அடிச்சவன் சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். டேய் இந்த காசு ஆல்ரெடி எங்க குளடான்னு சொல்லிட்டு பிராங்கி உசப்ப நொறுக்கி எறிஞ்சிருப்பான். என்னதான் உசப்புக்கு லூஃபிக்கு சண்டை வந்தாலும் உசப்பா அடிச்சது கண்டு இன்னும் கோவத்துல தான் இருக்கான் ஒரு பக்கம். அவன் இவன் தானடான்னு சொல்லிட்டு கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. டென்ஷன் ஆயிட்டான். டேய் ஒழுங்கா ட்ரெஸ் போடாதவனுங்க வாடான்னு சொல்லிட்டு கத்துறான். அவன் நான் தான்டா லூஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு பவுலி லூலு காக்கு எல்லாத்தையும் காட்டுறாங்க. கலிஃபா அங்க இருந்து வாரா. என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கலிஃபா கட்டிக்கிட்டு இருக்கா. டே அந்த ரூமுக்கு போங்கடா, ஆனா கொஞ்சம் பொறுமையா போங்கன்னு சொல்றாவா. ஐஸ்பர்க் வந்து அன்கான்சியஸ்னஸ்ல இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காவா. ஆனா இது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வேகமா போறாங்க. என்னன்னு பார்த்தா ஐஸ்பர்க் அங்கதான் இருக்காரு. பாலி வந்து என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா நீங்க நல்லா ஆயிட்டீங்களே, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாங்க ஷிப்யார்ட நல்லபடியா பாத்துக்கிடும் சொல்றான் ஐஸ்பர்க். சரிடா நேத்துக்கு ராத்திரி என்னோட ரூம் உடைச்சு ஒருத்த உள்ள வந்தானு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான். ஆமா அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான் பாலி. எனக்கு அது விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்றான். சொன்னோன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மொத்தம் 2 பேரும் வந்தாங்க. ஒருத்தன் ஹைட்டா இருந்தான், அவன் மூஞ்சில மார்க் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இன்னொன்னு பிளாக் ஹேரை வச்சுட்டு ஒரு பொண்ணு வந்தான்னு சொல்றான். அவன் அந்த பிளாக் ஹேரை வச்சு வந்தது வேற யாரும் இல்ல, ரோபின் மாதிரி காட்டுறாங்க. வேற யாருமே இல்ல, அவதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உன்னை ஒட்டுக்கட்டானுங்க வெளியே வச்சு ரிப்போர்ட்டர்லாம் சொல்றானுங்க. டே ஐஸ்பர்க் ரீகெயின் ஆயிட்டாருடா, நல்ல கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டவே சொல்றாங்க. அப்படியே விஷயம் சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அடுத்த சீன் திரும்பி பிராங்கி தான் காட்டுறாங்க. டே நீ தான் லூஃபியா, உன்னை தேடிதான் வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபியோ டென்ஷன்ல நின்னுக்கிட்டு இருக்கான். டே நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள என்னோட இடத்தை அடிச்சு நொறுக்கி வச்சிங்கடா, அது மாதிரி என்னோட ஆட்களையும் அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி நின்னுக்கிட்டு இருக்கான். இனிமேல் என்ன எவனாயும் ஸ்டாப் பண்ண முடியாடா, உங்க கதையை முடிக்காதாண்டா இங்க வந்திருக்குன்னு சொல்றான் பிராங்கி. வாயை மூடுங்கடா, 200 மில்லியன் பெரிசை எங்கடான்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. என்னது காசையா கேட்கன்னு சொல்லிட்டு வேணுக்குனே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. எல்லாத்தையும் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், என்கிட்ட ப்ரொடெக்ட் பண்றது கூட ஒரு காசு கிடையாது, திருடிட்டு போனதை மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இப்ப அந்த காசெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்றான் லூஃபி ஒரு பக்கம். டே உனக்கு தேவையில்லைன்னா என்னடா எனக்கு அப்படி சொல்லிட்டு நாமி ஆரம்பிக்கா. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, இவன் கதையை முடிக்காம இங்க வரப்போறதுன்னு சொல்றான் லூஃபி. நீ என்னையவே அடிச்சிடலாம் நினைக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். டே ஒழுங்கு மரியாதை கீழே வாடா, சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே பிராங்கி கோவப்பட்டான்டா, எல்லாரும் இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பயப்படுதாங்க. சடனா ஏறலாம் அப்படி உள்வாங்கிக்கிட்டு இருக்கான். இவன் இது கூட ஏற உள்வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கா. சடனா ஏற உள்வாங்கிட்டு ஒரு துப்பு துப்புறான். பத்த தீயால எரிக்க ஆரம்பிச்சான் எல்லாத்தையும். என்னடா இவன் வாயில இருந்து நெருப்ப கக்குறான், என்னடா நடக்குன்னு சொல்லி லூஃபி மிரண்டுட்டான். டே இது வரைக்கும் யாரு வாயால நெருப்ப கக்கி நீ பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு பிராங்கி கேக்குறான். இது டெவில் ஃப்ரூட் பவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாமி பாக்குறா. இது என்னடா புது ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி முழிக்கிறான். ஆனா தண்ணிக்குள்ள குதிச்சிட்டான் அவன். நாமி அவன் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டான் பாரு. டெவில் ஃப்ரூட் வர சாப்பிட்டுருக்கான், முட்டாளா இருப்பான் போலுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஒருவேளை கால் ஸ்லிப் ஆகி விழுந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கா. யாகுரா உள்ள போய் எட்டி பாக்குறான். யாகுரானா அந்த குதிரை தான் உள்ள பார்த்துட்டு மிரண்டுருச்சு. அது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கீழ இருந்து ஒரு போடு போடுறான். நாமி ஏர்ல பறந்துகிட்டு இருக்கா, அவனால ஸ்விம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றான் லூஃபி. டே நான் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பிராங்கி. அது ஒண்ணு எனக்கு முக்கியம் இல்லடா, கம்மு கம்முன்னு சொல்லிட்டு வரான் அவன். அதுக்குள்ள நாமி தண்ணுக்குள்ள போய் விழுறதா பார்த்தா ஸ்ட்ராங் ரைட்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். அவன் கை ஸ்ட்ரெச் ஆகுது, கையில இரும்பு சங்கிலிலாம் இருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கா. லூஃபியை அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான் ஒரு பக்கம். அவன் அடிச்சடியில லூஃபி அடிச்சவன் தான் சேதறி கீழே வந்து விழுறான். டே லூஃபி நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. ஆனா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். டே நீ என்னதான்டா பவர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கியை பார்த்து கட்டுக்கிட்டு இருக்கா. டே உங்களுக்கு என்னை பத்தி தெரியாதுடா, சரி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நான் ஒரு சைபார்க் மேன், என்னோட உடம்பையே மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் திரும்பி ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. டே இது பண்ணிருக்கிறது வந்து முகிவராஸ்ல ஒரு ஆளாதான்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒரு பக்கம். என்னோட ஓன் இன்வெஸ்டிகேஷன் படி பார்த்தோம்னா இது அவங்களா தான் இருக்கும், வேற யாரும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு பக்கம் கலிஃபா. லூச்சி வந்து கவர்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம். ஆமாடா நாங்க கவர்மெண்ட் வந்து இதை கேட்டு பார்த்தோம், முகிவரால இருந்து ஒரு ஆள் தான் வந்திருக்காங்கன்னு சொல்றான் குக்கு. பாலி இதை கரெக்ட் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். முகிவராஸ் தான் கல்பரேட்டா இருந்தா அப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு காக்கு பேச ஆரம்பிக்கான். இதுக்கு என்ன ரீசன் நம்மளுக்கு ஒன்றும் புரியல, பேசாம அவனோட பிடிச்சி லாக் பண்ணாதான் எல்லா விஷயம் வெளியே வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா இது என்னன்னு எனக்கு தெரியல, முகிவராசு நீங்க மட்டும் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லியே தீரணும்னு சொல்லிட்டு இருக்கான் பாலி. ஆனா ஐஸ்பர்க் என்னமோ யோசிச்சுக்கிட்டு
யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க அடுத்த சீன் சாஞ்சி தான் கட்டுறாங்க. டேய் சுத்தி சுத்தி பாருடா, ரோபின் எங்கனாலும் இருக்கலாம் சோப்பர்னு சொல்றான். சோப்பர் எதுவுமே பேச மாட்டேங்கான், சரின்னு மட்டும் தான் சொல்றான். ஆனா அப்படியே சோகமா இருக்கான். சாஞ்சி இந்த அக்வா லகுன்னு சொல்றாங்கல்ல, அது ரொம்ப மோசமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்கறான். ஆமாடா, அவனை கூட சொன்னானுங்க இந்த இடமே வந்து அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல போயிருன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. பெரிய சூறாவளி இந்த இடத்துக்கு வரப்போதோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அப்ப அந்த பெரிய சூறாவளியில அந்த கப்பல்ல இருக்கவன் நல்லா இருப்பானா என்ன அவன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். டேய் சோப்பர், நீ என்ன சொல்ல வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுடா. நீ ஏதோ வந்து மேரி கப்பல்ல வந்து விட்டுட்டு வந்துட்ட அப்படிதானே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. அதைத்தானே சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமான்னு சொல்லிட்டு சோப்பர் தலையாட்டுறான். சரிடா நம்ம போய் அதை போய் எடுப்போம்னு சொல்றான் சாஞ்சி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் சோப்பர். அவன் எதுக்கு இதெல்லாம் பண்றான், உசப்ப பக்கிறதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்றான். அடுத்த சீன் ஷிப்யார்ட்ல இருந்து ஒருத்தன் ஷிப் ரிஸ்ட்மன் வாரான். ஒருத்தன் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வாரான். டேய் ஏன்டா கத்துற, இந்த இடத்துல கத்த கூட சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஐஸ்பர்க் நீங்க சரியாயிட்டீங்களாமே, ரொம்ப என்ஜாய் பண்றேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரான். அடிச்சு பறக்கூடதான் பாலி. அமைதியா பேசுடா, இங்கெல்லாம் கத்த கூட சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம். என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் கத்துறான். நம்ம ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றான் ஒரு பக்கம். என்னடா பிரச்சனை சொல்லிட்டு பாலி கட்டிக்கிட்டு இருக்கான். நேற்றுக்கு முகிவரா டீம்ல இருந்து வந்தானுங்களாடா, அவனும் பிராங்கியும் நம்ம இடத்துல வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாலி முழிக்கான். டேய் நம்ம இடத்துக்குள்ளடா வரானுங்க, நான் யாருன்னு காட்டப்போறேன்னு சொல்லிட்டு பாலி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அடுத்து இங்க கலிஃபாவை தான் காட்டுறாங்க. ஐஸ்பர்க் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எப்பவுமே நான் உன் பக்கத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா கலிஃபா. அடுத்த சீன் இங்க பிராங்கி சண்டை லூஃபி சண்டை தான் காட்டுறாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பிராங்கி லூஃபிக்கு ஈக்குவலா சண்டை போடுறான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு அடிப்படி சண்டை போடுறானுங்க. அவனுக்கு அடிப்படி சண்டை போட்டு டாக் ஒன்ல உள்ள ஏரியாவே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் லூஃபி அவனை அடிச்சு துவம்சம் பண்ணுடா, நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. என்னன்னு பார்த்தா அவ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு சண்டை போட உள்ள இருக்க டாக் ஏரியா அப்படி துண்டு துண்டா போய்கிட்டு இருக்கு. உன்னை அடிச்சு நொறுக்காமங்கிறது போக போறதுன்னு சொல்லிருக்கான் லூஃபி. நீ என்னதான் அடிச்சாலும் அது ஒர்க்காக தான் சொல்றான் பிராங்கி. சடனா கையில இருந்து என்னமோ செய்தான், டார்கெட் வைக்கிறான். வெப்பன் லெஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அம்கம் விம்புன்னு சொல்லிட்டு லூஃபி அடிக்கிறான். ஆனா எல்லாத்தையும் அவன் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா இவனுக்கு ரெண்டு எவனோ ஒருத்தன் வந்து அடிச்சு நொறுக்குதான். என்னடா நடக்குது, எவன்டா வந்து அடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரா நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. பார்த்தா பாலி அவன் டீம் தான் வந்திருக்காங்க. டேய் முகிவரா இங்க எதுக்குடா வந்த, என்ன பிரச்சனைடா பண்ண வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா 5 பேர் வந்து நிக்கிறாங்க. கலீலா இவனுக்கு எதுக்குடா இங்க வந்தானு சொல்லிட்டு பிராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். கலீலா டீம் காரங்க வந்தோடனே மக்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோர்மன்லாம் வந்துட்டாங்கடா, ஷிப்யார்டாரன்னு அடிச்சு நொறுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நாம என்ஜாய் பண்றா. அப்பாடா ஷிப் ரிஸ்ட்மன்லாம் வந்துட்டாங்க. நேத்துக்கு இவங்க நல்லா அவள்கிட்ட பேசினாங்க, இன்னைக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். உன்னை பிராங்கி சொல்றான். டே நாங்க சண்டை போட்டோம், நீங்க எதுக்கிட்ட உள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இங்கெல்லாம் ஏகப்பட்ட ஷிப் இருக்கு, இதெல்லாம் அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டி, நீங்க தான்டா உடைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றான் பாலி. இவ்வளவு நீங்க உடைச்சிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிராங்கி நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டைல் ஸ்டோன் சொல்லிட்டு ஒருத்தன் புதுசா வந்தவன் கத்துறான். டைல் ஸ்டோன் கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம வேற பிசினஸ் காண்டி இங்க வந்திருக்கோம்னு சொல்றான் பாலி. டேய் முகிவரா லூஃபி நான் என்ன பேசுறேன் உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு உன் கதையை முடிக்க போறோம்னு சொல்றான் பாலி. டேய் என்னடா பேசுறீங்க, நாங்க ஐஸ்பர்க் விஷயத்தை கேட்டு தாண்ட நாங்களே இங்க வந்தோம்னு சொல்றான் லூஃபி. டேய் இவன் வேற என் வீட்டை வேற அடிச்சு நொறுக்கி இருக்கான், எதுக்காண்டி இவன் கதையை முடிக்காம இருக்க போறதுன்னு சொல்றான் பிராங்கி. என் ஆள்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்கறான். உடனே லூஃபி ரொம்ப கத்திட்டு இருக்கான். டேய் இன்னசென்ட் மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோப்பை வச்சு லூஃபி கழுத்தை பிடிச்சி நெரிக்காம. டேய் என்னால பிரீத் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். லூஃபி தூக்கி போட்டு அடிக்கிறான். டேய் சிப்ரிஸ்ட்மனு இதுக்குள்ள வராதீங்கடா, தேவையில்லாம நுழையாதீங்க, நான் தாண்டா அவங்கள கோவத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. என்னன்னு பார்த்தா காக்கு லூச்சி எல்லாருமே டென்ஷன்ல நின்னுட்டு இருக்கானுங்க. கலீலா கம்பெனிக்காரங்க இறங்கி அடிக்கிறானுங்க அவனுங்க. சிப்ரிஸ்ட்மன் என்னடா நம்மளால அடிக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி முழிக்கிறா. என்னன்டா குள்ள வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா கண்ணை வச்சுலாம் சுட்டு தள்ளுறானுங்க லூஃபிய. ஆனா லூஃபி மேல புல்லட் பட்டாலும் அதான் ரிட்டர்ன் ஆயிருமே, அது டெவில் ஃப்ரூட் பவர். லூஃபியை தூக்கி போட்டு நொறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. டேய் நான் சொல்றது புரியுதா புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் டென்ஷன் ஆயிட்டான். அதை நான் முடிச்சிருன்னு சொல்லிட்டு சடனா பிராங்கி சுட ஆரம்பிச்சிட்டான் பாலி எல்லாம். ஆனா காக்குவோ ஒரு பக்கம் பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். டே பிராங்கி உன்ட்ட விளையாடுறதுக்குள்ள எங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னு காக்கு டென்ஷன்ல வரான். மேல நோக்கி சுடலான்னு போறான். அதுக்குள்ள டைல் ஸ்டோன் பிராங்கியை 6 அடிச்ச மாதிரி அடிச்சு விடுதான். பிராங்கியவே பறக்க விடுதானுங்க அவனுங்க. காக்கு இதுல புடிச்சு தரல பைல் டிரைவர் மாதிரி போட்டு விடுதான். இன்னொரு பக்கம் லூஃபி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபி பிளாக் மட்டும் தான் பண்றான். ஏன்டா சண்டைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான் லூஃபி. ஆனா லூஃபியவே லூச்சி அடிச்சு நொறுக்குதான். டேய் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கீங்க, ஆனா என்ன எதுக்குடா அடிக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா பாலி முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் முகிவரா அதை ஓன்ட்ட தாண்டா நான் கேட்கணும்னு சொல்றான் அவன். நேத்துக்கு ராத்திரி கல்பிரேட் மாதிரி வந்தது நீ தானடா, ஐஸ்பர்க் அட்டாக் பண்ணது நீ தானே, அது எங்களுக்கு தெரியும் சொல்றான் அவன். நாங்க அதெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. லூஃபி முழிக்கிறான். இவனுக்கு என்னடா நம்ம மேல பழிய போடுறானுன்னு சொல்லிட்டு. இங்க அப்படியே வந்து ஐஸ்பர்க் தான் காட்டுறாங்க. ஐஸ்பர்க் யோசிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா ரோபின் கூட தான் வந்திருக்கான் அவன். அது சந்தேகமே இல்ல, அது நிக்கோ ரோபின் தான். ஆனா
ஆனா கூட மாஸ்க் போட்டு வந்ததுதான் யாருனே தெரியல. வந்தோடனே எதுக்கு அவனுக்கு என்ன அட்டாக் பண்ணானுங்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஐஸ்பர்க். இந்த பைரட்ஸுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு எது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்ல அவனுக்கு சொந்தமா தேடி நீ வந்துட்டானான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னை இங்க ரிப்போர்ட்டர் ஒண்ணுனே கட்டு வாரான். ஸ்ட்ராஹேட் லூஃபி தான் வாயில சொல்லியிருக்கான் ஐஸ்பர்க். டேய் நம்மளால ஆளை கண்டுபிடிச்சாடா, ஸ்ட்ராஹேட் லூஃபி தான்டா இதுக்கு எல்லாமே கல்பிரேட்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கல்பிரேட்டை புடிங்கடா புடிடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா முகிவரா பைரட்ஸ் வந்து லாக் பண்ணிட்டானுங்க. ஜோரோ லூஃபி ரோபின்னு சொல்றாங்க. அதோட எபிசோட் முடியாது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்து see you bye.